ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். முந்திரி, திராட்சை, பாதாம், கருப்பு திராட்சை இது எல்லாத்தையும் பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். ஸ்வீட் எதாவது செய்ய போகிறேன், தீபாவளி கூட முடிஞ்சிருச்சு, என்ன ஸ்வீட் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறோம். நமக்கு தெரியாத இடம் கூட நம்ம வீட்டில் எறும்புக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த குட்டி 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 பொடி எறும்பு எப்படி தான் இதில் வந்ததுன்னு தெரியல. இத்தனைக்கும் தனித்தனி பேக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன். கருப்பு திராட்சையை மட்டும்தான் நான் பிரிச்சுருந்தேன், வேறு எதையுமே நான் பிரிக்கலை. இதை பார்த்தீங்களா, ஒன்றோட ஒன்று. இதில் வர இந்த எறும்பு பார்த்துருக்கீங்களா, கிடுகிடுன்னு ஓடும். ஆப்போசிட்டில் ஒரு எறும்பு வந்தால் 2 பேரும் மீட் பண்ணி பேசிப்பாங்க, காதில் சொல்லிப்பாங்க, வா வா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க போல இருக்குது. நான் இந்த டப்பிங் தான் கொடுக்கணும் போல இருக்குது. நீங்களும் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் வீட்டில் எறும்பு வருதா? இந்த மாதிரி பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் எறும்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணலான்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ தான் பால் காய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ என் பிளேட்டில் கொட்டி சுட சுட இருந்த பால் மேலே இந்த மூடியை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கஷ்டமாக இருந்தது.